நாம் எல்லோரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, நீர் எங்களுடைய ஆண்டவரே கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை தகப்பனே நீர் பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஏசப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஆயுமை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, கண்களை ஆண்டவரே, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடையும் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நாங்கள் நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா, இந்த சபையாக நாங்கள் குடும்பமாக ஒன்றாய் கூடி நாங்கள் இந்த இடத்திலே உம்மை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, பாடல் பகுதியை ஆண்டவரே, மெசேஜ் பகுதியின் தகப்பனே ஆண்டவரே, சங்கீத பகுதியை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஜெப வேளையும் ஆராதனை வேளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாய் வார்த்தை பகுதியை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே தருகிறோம். தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, கடந்து வந்து ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் நின்று கொண்டிருக்கிறபடினால் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இயேசுவே, கடந்து வந்து ஆண்டவரே எங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா துதிக்கிற தகப்பனே ஆண்டவரே அப்பா, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாம் இந்த இடத்திலே கடந்து வந்த ஆண்டவரே இயேசுவே நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, வழி நடத்துதல் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கின்றேன். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 38வது பேஜில் 1வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 38வது பேஜில் 1வது பாடல் 38.
நன்மைகளை நினைத்தேன். உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதமான உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதமான உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதாரம் அது வரும் காலங்களில் விளங்க. காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். ஜீவனை தியாகமும் வைத்த பலர் கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் மரித்த பலர் கடும் சேவையில் மரித்தார். சோர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போம். சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பின் அறிந்தே வந்திடுவேன். அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பின் அறிந்தே வந்திடுவேன். அளவில்லா திருவாக்கமிதனை அவனை யார் கழித்தே. அவனை யார் கழித்தே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். சீயோனை பணிந்தும்மை கிறிஸ்து சுராஜன் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்தும்மை கிறிஸ்து சுராஜன் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சிந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 31வது பேஜில் 2வது பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 31:2.
கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னெல்லாம் தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட விட்டார் உறங்காது காப்பவர் காலை தள்ளாட விட்டார். வேலையில் நிற்கிறன வேலரை காப்பவர் வேலையில் நிற்கிற வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். பக்த நிழலவரை என்னை ஆதரித்து பக்தன் நிழலவரே எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். கண்களை ஏறெடுப்பேன். மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகளுக்கும் கொல்லா உலகின போக்குவரத்தையும் கொல்லா உலகின போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நான்
கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராய கண்களை ஏறெடுப்பே சொல்லாமா விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னெல்லா ஒத்தாசை என்றனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே. ஆமாண்டவரே, எங்களுடைய கண்களை ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் ஏமாற்றுவதற்கு நீர் மனிதர் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் மாறுவதற்கு நீர் ஒரு மனிதனும் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நேராக உம்முடைய கண்களை நீர் நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகிறதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நமது கரங்களிலே இருக்கின்ற இந்த பாடல் புத்தகத்தில் 14வது பேஜில் 5வது பாடலை பாடி நாம் அவரை ஆராதிக்கலாம். நம் எல்லோரும் இருக்கின்ற இடங்களில் எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் இருக்கின்ற இடங்களில் நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். பதினான்காவது பேஜில் 5வது பாடல். ஆராதனை
வணங்கிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்த்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆண்டவரே, எங்களுடைய ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே உம்மையே தொழுது கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆமென், ஆமென். சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 84 84வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் இவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாமிசமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியன் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும்
மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் நமக்கு நம்மளோடு தெளிவாய் பேசுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பது நல்லது, நன்மையும் பாக்கியமும் நிறைந்தது. அநேக இடங்களில், அநேக வாசஸ்தலங்களில் அநேக நாட்கள் தங்கி இருப்பதை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசல் அண்டையில் தங்கியிருப்பது பாக்கியமாய் கருதுகிறேன் என்று சொல்லி அநேக வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்தில் நாம் தங்கி இருந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவருடைய காரியங்களில் வாசமாய் இருப்பது, அவருடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பது நமக்கு நன்மையும் மேன்மையும் பாக்கியமும் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றன. 5வது வசனம் சொல்கின்றன, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன்னுடைய இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் யார்? பாக்கியவான்களாய் கருதுகிறார்கள் நம்முடைய தேவன். பாருங்க, நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழி என்ன? தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே செம்மையான வழி என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இந்த செம்மையான வழிகளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் திட்டம் தெளிவாக பேசுகின்றார். பாருங்க, இந்த 10வது வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்கிறேன். பாருங்க, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பாருங்க. அதாவது தேவனை சார்ந்திராத அந்நிய ஜனங்களுடைய வீட்டில் நாம் போய் தங்கி அங்கு புசித்து குடிப்பதை விடவும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில், அதாவது ஆலயத்திற்கு உள்ளாக கூட நாம் போகல, ஆலய பிரகாரங்களில் வாசற்படியிலே, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்கிறேன். அது எவ்வளவு உணர்ந்து இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அந்நிய ஜனங்களோடு, தேவனை அறியாத ஜனங்களோடு நாம் நேரத்தை செலவு பண்ணுவதை முழுவதுமாய் விட்டுவிட்டு தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய ஜனங்களோடு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காரியங்களையும் செலவிடுவது தேவன் பாக்கியமாய் கருதுகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உங்களோடும் என்னோடும் தெளிவாக பேசுகின்றார். இந்த ஒரு உணர்வோடு நாம் எல்லோரும் இந்த நேரத்திலே நாம் தனித்தனியாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த அருமையான காலை நேரத்தில் பாடி ஆஃப் கிரைஸ்ட் சபையோட ஆராதனை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து இருப்பதில் நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் ரீகன் அவர்களுக்காய் நான் கர்த்தாவை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்கள் யாருடைய முகமும் என்னால் பார்க்க முடியலை. ஓகே, தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நான் நம்புகிறேன். ஆமென். இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு முன்பாக நான் இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆண்டவரே, எங்களை மாற்றுவது உம்முடைய வசனம், எங்களை உருவாக்குகிறது உம்முடைய வசனம், எங்களுக்கு ஜீவன் தருகிறது உம்முடைய வசனம், எங்களுக்கு சமாதானம் தருகிறது உங்களுடைய வசனம், எங்களை உயர்த்துகிறது உங்களுடைய வசனம், எங்களுக்கு ஆகாரம் தருகிறது உங்கள் வசனம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை நாங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்திலெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரை விடுதல் தேவையோ, கர்த்தாவே நீர் இந்த காலைவேளையில் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று தேவனுடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அப்பா நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த மீட்டிங்கில் ஆண்டவரை பங்கெடுக்கிற ஆண்டவரை ஆஃப்லைனாயும் ஆன்லைனாயும் பங்கெடுக்கிற எல்லாவரையும் கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே இந்த கூடி வரவை உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவரை முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த அந்தரிஷத்தை கர்த்தாவே இயேசுவின் நாமத்தில் நான் சுத்திகரித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் தெளித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேராக எங்களுடையதான ஆண்டவரே கவனத்தை ஆண்டவரை ஒருமுனைப்படுத்த முடியாது நீர் எங்களுக்கு உதவி செய்தரலும். கேட்ட வசனங்களை இருதயத்திலிருந்து சத்ருவானன் பொறுக்கி போடாதபடிக்கு கர்த்தாவே இருதய பலகையில் எங்களுடைய வசனங்களை எழுதுங்க. ஆண்டவரே, ஜீவனில் கர்த்தாவை வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்த எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாருங்க. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். மோசையோடு கூட பேசினது போல அவன் மறைமுறையாக அல்ல, நான் அவனோடு கூட முகமுகமாகவும் அவனோடு கூட பிரத்யட்சமாயும் நான் பேசினேன் என்று சொல்லி நீர் சொன்னீர். ஆண்டவரே, இந்த காலைவேளையிலே நாங்கள் கற்றுக்கொண்டது, நாங்கள் புரிந்து கொண்டது, கேட்டது, பார்த்தது, ஆண்டவரே அனுபவித்தது, இதை வைத்துக்கொண்டு தேவனுடைய வசனத்தை கேட்கவில்லை. ஆண்டவரே, நாங்கள் கேட்க வரவில்லை. என் கர்த்தர் ஆண்டவர், எங்களுடைய தேவனாய கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, எல்லாம் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, பூரண மகத்துவம் ஆண்டவரை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒரு முறை கூட மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் எல்லாவரோடு கூட சேர்ந்து, எஸ்பெஷலி பாஸ்டர் ரீகன் அவர்களோடு கூட சேர்ந்து, குடும்பத்தோடு கூட சேர்ந்து அழகான 2 குழந்தைகள், 2 பாய்ஸ், வளர க்யூட்டாகிட்டு 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சு. இருந்தாலும் டைம் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். ஸ்தோத்திரம். இந்த அருமையான ஆமென் ஸ்தோத்திரம் பாபு பிரதற்காய் கர்த்தாவை நான் ஸ்தோத்திரம் செல்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லே லூயா. ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் பேர் நான் மறந்து போயிட்டேன். आपका नाम मैं भूल गया, आई एम रियली सॉरी. राज ब्रदर, यस राज ब्रदर का बहुत धन्यवाद, परमेश्वर को बहुत धन्यवाद देता हूँ. हालेलूया. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய கவனம்
ஆண்டவருடைய வசனத்திற்கு நேராக போவதற்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம், என்னை ஒரு வார்த்தையில் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். காரணம், நான் அறிமுகப்படுத்தவில்லை என்று சொன்னால் இவர் யார், எங்கேருந்து வந்திருக்கிறாரு, இதெல்லாம் நீங்களா சிந்திச்சுட்டே இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு போகிறது கொஞ்சம் நல்லது. ஆமாம் ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் பாஸ்டர் அவர்கள் சொன்னது போல் ராஜ்குமார், பாஸ்டர் ராஜ்குமார். ஆனால் என்னுடைய ஆமேன் ஊர், சொந்த ஊர் கொடைக்கானல். கொடைக்கானலில் பிறந்து ஆமேன் வளர்ந்து ஆமேன் ஸ்தோத்திர கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பிறந்தது இந்து குடும்பத்தில். ஆனால் आपको समझाते ही नहीं, ठीक है, ஓகே. இந்து குடும்பத்தில் பிறந்தது, ஆனால் ஸ்தோத்திரம் வளர்ந்தது ஆமேன் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய அம்மா ஸ்தோத்திரம், என்னுடைய தகப்பனார் ஒரு கொடுமையான ஒரு கொடூரமான ஒரு வியாதியில், டியூபர்குலோசிஸ் என்று சொல்கிற ஒரு வியாதியில் அவர்கள் கிடந்த படுக்கையில் ஆன சமயத்தில், வேலைக்கு எங்கும் போக முடியாமல் வருமானங்கள் எல்லாம் நின்ற சமயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம், அம்மா வீட்டினுடைய வருமானங்கள் எல்லாம் நின்ற சமயத்தில் அவர்கள் அப்பா கிடந்த சமயத்தில் ஆண்டவர் அருமையான அம்மா காட்டிலே சென்று விறகுகளை எல்லாம் புறக்கி கொண்டு வந்த அந்த விறகுகளை விற்று அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக தள்ளப்பட்டார்கள். அநேக டாக்டர்களிடத்து சென்று தகப்பனாரை காண்பித்தும் ஒரு பிரயோஜனம் உண்டாகவில்லை. ஆனால் அருமையான அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், சகோதரிகள் இப்படி சொன்னார்கள், கிறிஸ்தவ சகோதரிகள் சொன்னார்கள், நீ ஒரு காரியம் செய்ய, நீ போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணு, ஒருவேளை ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படி அம்மாவுக்கு ஜெபிக்கணும்னா என்னன்னு தெரியாது, பைபிள் வாசிக்க என்னன்னு தெரியாது. ஆனால் ராத்திரி ஒரு 2 மணிக்கு எழுந்துட்டு கைகள் 2 மேலே தூக்கிட்டு, இயேசுவே அங்கே யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோடு கூட ஆண்டவரே உங்களுடைய மனசில் உங்கள் தயவு என் மேலே விழட்டும், நீங்கள் உண்மையான தெய்வமாக இருந்து சொன்னால் ஆண்டவரே இங்கே இப்போ கிடக்கிற என் கணவனார் உயிரோடு கூட இல்லைன்னா தைரியத்தோடு ஆரோக்கியத்தோடு எழும்பட்டும், வியாதி எல்லாம் மாறட்டும். ஒருவேளை வியாதி மாறுச்சுன்னா ஆண்டவரே ஆயுசு முழுதான் நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி அவன் சும்மா அப்படியே பேசுனாங்க. ஜெபிச்சல சும்மா பேசுனாங்க. சும்மா பேசின உடனே ஒரு பெரிய இடி முழக்கம் போட ஒரு சப்தம் அம்மா காதில் கேட்டதை எப்படி கேட்டாங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் இயேசு என்கிற தவிர வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லி ஒரு சப்தம் அம்மா கேட்ட உடனே அம்மா பயந்து போயிட்டாங்க. ஏதோ பிசாசோ பூதமோ ஏதோ பேய் பேசுன்னு சொல்லிட்டு அவங்க கம்பளி எடுத்து தலைவலியாக பொத்தி அப்படியே பயந்துட்டு படுத்துட்டாங்க. இனி ஒரு நாள் இப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ யோர்தான் நதியை கடந்து போகணும் அப்படி சொல்லி வேறொரு சப்தம், ஒரு இடி முழக்கம் போல ஒரு சப்தம் கேட்ட உடனே இப்போ அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, இது பேயோ பிசாசோ கிடையாது, இது ஆண்டவர் தான் பேசுகிறாரு சொல்லி அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை ஆச்சு. அப்போது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் சொன்னாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் இந்த மாதிரி சவுண்டு கேட்டேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எல்லாம் புரிந்து விட்டது, இது ஆண்டவர் பேசுகிறார் சொல்லி. அப்போது அவங்க சொன்ன, நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணு. அப்படி ஜெபம் பண்ண ஒரே வருஷத்தில் என் தகப்பனார் வியாதியிலிருந்து எழும்பினார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. என்னுடைய தாய் ஆமென் தன்னுடைய நார்மலான வேலைகள் செய்யும்படியாய் போகணும். ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் வேலைக்கு போய் இந்த குடும்பம் இயேசு கிறிஸ்துவனே ஆமென் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, அதன் மூலமாக இந்து குடும்பத்தில் பிறந்த நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் ஐபிசி சபையிலே வளர்ந்து இந்த ஊழியத்துக்கு வரும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அவன் 12ஆம் கிளாஸ் படித்து கொண்டிருந்த சமயத்தில் 12ஆம் கிளாஸ் படித்து கொண்ட சமயத்தில் நேரத்தில் எல்லா ஜபங்களுக்கும் போவேன். எல்லா ஜபங்களையும் ஒன்று கூட விடாமல் ஜபத்தை அட்டன் பண்ணுவேன். அப்போ அந்த சமயத்தில் கூட நான் படித்து கொண்டிருந்த சயின்ஸ் குரூப்பில் 9 பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த 9 பேரில் 5 பொண்ணுங்க 4 பசங்க. இந்த 5 பொண்ணுங்க நம்மளை ரொம்ப பரிகாசம் பண்ணாங்க, ரொம்ப கேலி பண்ணாங்க. டே நீ ஃபெயில் ஆகி போயிடுவ, நீ பாஸ் ஆக மாட்டேன், நீ எப்பொழுதும் ஜபம் ஓடு, பைபிள் எடுத்துகிட்டு ஓடு, நீ ஃபெயில் ஆகிடும். இவங்க கூட சேர்ந்து டீச்சர்களும் சொன்னாங்க, நீ பாஸ் ஆக மாட்டேன், நீ ஃபெயில் ஆயிடும். அப்போ 9 பேர் படித்தாங்க, 9 பேர். அப்போ இந்த 9 பேரில் ஸ்தோத்திரம் பிலோ ஆவரேஜ், எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கா, நான் ஆவரேஜ், எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கா. அப்போ 2 பேர் நல்லா படிப்பாங்க, பையலுக்கு 2 பேர் நல்லா படிப்பாங்க, 5 பொண்ணுங்களும் நல்லா படிக்கும். அப்போ நான் ஆண்டுட்டு ஜோமன், ஆண்டவரே நான் ஜபம்னு போய் ஃபெயில் ஆனால் எனக்கு இல்லை அவமானம், ஆண்டவரே உங்களுக்கு தான் அவமானம், என்னை எப்படியோ அது கர்த்தர் உதவி செய்யணும், படிக்க என்னால் முடிஞ்சு நான் படித்தேன். ஸ்தோத்திரம். கடைசியில் ரிசல்ட் வந்தது, 5 பொம்பளை பிள்ளைங்களும் ஃபெயிலு, 2 பையங்களும் ஃபெயிலு. அந்த 9 கிளாஸில் 9 பேரில் பாஸ் ஆனது 2 பேர் தான். அந்த 2 பேரில் நான் ஒருத்தன். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என் பேப்பர் யார் திருத்தினான்னு.
எப்படி தான் அந்த 9 பேரில் கர்த்தர் என்னை பாஸாக்க வச்சாங்க. அப்போது கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபோது ஆண்டவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க முடியாது. அந்த ஸ்கூல் டைமிலே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸ்தோத்திரம். நேராக பைபிள் காலேஜ் கொண்டு விட்டாங்க. பைபிள் காலேஜ் விட்டு போனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் தீர்மானம், ஆண்டவரே என்ன தேவைகள் வந்தாலும் நான் மனுஷன் யார் இடத்துல கேட்க மாட்டேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட தான் கேட்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஸ்தோத்திரம், எனக்கு 2 பேண்ட் தான் இருந்தது. அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். பாக்கி பேண்ட் எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்டு. காலேஜில் ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சேன். எப்படி ஜெபிச்சேன்? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ நான் ரீசெண்டாக ஒரு லைப்ரரியிலேருந்து ஒரு புக்கு வாசித்தேன். உங்களுடைய தேவைகள் என்ன தேவையோ அதை கரெக்டாக டீட்டெயிலாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்லி ஒரு வாசித்தேன். அப்போ வாசித்தும் போது என்ன புரிஞ்சிச்சுன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்போ எனக்கு தேவை 2 பேண்ட்டு. அப்போ பேண்ட்டோட கம்பெனி என்ன கம்பெனி? கிரேட் கம்பெனி எனக்கு வேணும். கிரேட் கம்பெனி, காரணம் என்கிட்ட இருக்கிற ஒரு பேண்ட்டு கிரேட் கம்பெனி பேண்ட்டு. அப்போ அந்த பேண்ட் எனக்கு நல்லா பிடிச்சிருந்தால இதே கம்பெனியில் ஒரு பேண்ட்டு 2 பேண்ட்டு வேணும். நான் ஜோம் பண்ணேன். ஆண்டோட எழுதினேன் கிரேட் கலர், கிரேட் கம்பெனி பேண்ட்டு. அந்த அன்னைக்கு ஸ்கூலில் படி ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ரொம்ப சின்ன வயசில் 28 சைஸு அந்த பேண்ட்டோட சைஸு. டார்க் ப்ளூ கலரு, அதே போல் 250 ரூபா விலை. இந்த 4 காரியம் எழுதி வச்சு, அதே மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேண்ட்டு நான் கை வச்சு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே ஒரு நாள் நான் அப்பா அம்மாட்ட கேட்க மாட்டேன். அப்போ எனக்கு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு டைமில் எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு, ஒரு செப்பரேட், அது என்னோட இடம். நம்மளை எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளோதான் இடம் இருந்து, எவ்வளோதான் சொத்தை பற்றி எல்லாம் நமக்கு என்னதான் இருந்தாலும் ஜெபிக்கிறதுக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு அடி இடம் சொந்தமாக அந்த பூமியில் வேணும். அது நம்மளுடைய உரிமையா, அந்த உரிமைப்பட்ட அந்த இடம் பைபிள் காலேஜில் எனக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் என்ன செய்யணும், ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ ரீசெண்டாக அம்மா அந்த திருநெல்வேலி பட்டணத்தில் ஒரு மரணம் நடந்தபோது அந்த பட்டணத்தில் மரணத்திற்காக, அந்த அடக்கத்திற்காக வந்தாங்க. வந்த டைமில் பைபிள் காலேஜ் என்னைய வந்து பார்க்க காலையில் வந்தாங்க. காலையில் வரும்போது டைம் இல்லை, கிளாஸ்க்கு போகணும் இல்லையா, அம்மாட்ட சரியாம்மா போயிட்டுன்னு சொல்லி போனேன். போகிற டைமில் என் கைட்ட ஒரு கவர் தந்தாங்க. அந்த கவரை வாங்கி நம்ம நேராக கொண்டு பெட்டில் வச்சுட்டேன். அப்போ ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அம்மா கவர் வந்து கொடுத்தா மிட்டாய், மிச்சர், அல்வா இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு நினைப்பில் கொண்டு வச்சுட்டு போயிட்டேன், கவனிக்கலை. ஆனால் கிளாஸுக்கெல்லாம் போயிட்டு 4 மணிக்கு திருப்பி வந்து மெதுவாக அந்த கவர் எடுத்து பார்த்தா மிட்டாய், பிஸ்கட்டு, மிச்சரு, அலுவா இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு உள்ளாடி கூட பார்த்தா வேறொரு கவர். அந்த கவர் எடுத்து பார்த்தா கிரேட் கம்பெனி, 28 சைஸு, டார்க் ப்ளூ கலரு, 250 ரூபா விலை பேண்ட் அங்கே உள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் என் விசுவாசத்தை அப்படித்தான் என்னை உறுதிப்படுத்தினார். என்னோட விசுவாசத்தை வளர உதவி பண்ணார். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகாக ஊழியத்திற்கு வந்தோம். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் மனைவியும் நானும் கூட இதுபோல் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சோம். அப்போ ஒரு நைட்டு ஒரு 8:30 மணி, ஒரு 7:30 மணி ஆன டைமில் ஒய்ஃப் சொன்னாங்க, அப்பா நாளைக்கு, அப்பா தான் கூப்பிடுவாங்க, அப்பா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், 12:30 மணிக்கு ஃபுட்டு கொடுக்கணும். ஆனால் கஞ்சி தான் இருக்குது, கஞ்சி கூட ஸ்கூலில் கொடுத்து விட்டா பிள்ளைங்க முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, எப்படி வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், எப்படி கொடுத்து விட. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் வருத்தப்படாத, ஜெபம் பண்ணலாம், கர்த்தரை பார்த்தேன். நாங்கள் சாதாரணமாக எப்போ போல ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். அப்போது அடுத்த நாள் காலையில் ஒரு ஆள் ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்து கதவு தட்டாமல் நேராக சைடில் கிச்சன் டோர் வந்து கதவு தட்டுட்டு, திறங்க, என்ன விஷயம், 2-3 நாளாச்சு உங்கள்கிட்ட கொஞ்சம் காய்கறி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என் மனசில் போச்சு. நான் ஏன் போய் என்ன செஞ்சுட்டேன், நான் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், சாரி மன்னிச்சுக்கோங்க, இது பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு கவரில் காய்கறி. எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு பின்வாசல் வழியாக, நேர்வாசல் இல்லை பின்வாசல். ஒரு 8:30 மணி ஆனப்போ நேராக வந்து ஜன்னலில் ஒருத்தவங்க தட்டுறாங்க. நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து பேசுறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இது பிள்ளைங்க கையில் கொடுத்துருங்க. அவல் பண்ணு, பிஸ்கட்டு, மிச்சர், முறுக்கு, ஸ்நாக்ஸு, சிப்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு. அல்லேலூயா. 8:30 மணிக்கு ராத்திரி ஜெபம் பண்ணும் போது அடுத்த நாள் 7:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் இந்த கர்த்தர் அற்புதங்களை செய்து எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆண்டவருக்குள்ள வளரும்படியாய், இந்த ஆண்டவரை முற்றிலுமாய் பிடித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் அநேக அற்புதங்களை செய்தார். ஒரு நாள் இது போல பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமில் சோதரர் ராத்திரி பணம் இல்லை, அந்த பைபிள் காலேஜ் பஸ் ஸ்டாண்டு ஒரு மீட்டிங்காக எங்களை அனுப்புனாங்க. மீட்டிங் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்தாச்சு.
நைட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கிறோம், நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் காத்துட்ருக்குறோம். காலேஜ் போகிறதுக்கு இது இல்லை, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலேஜ் போகிறதுக்குள்ள அந்த காசு வண்டிக்குள்ளே பணத்துக்குள்ளே டிக்கெட்டுக்குள்ளே பணம் இல்லை. அப்போ என் கூட வேற ஒருத்தர் இருந்தார், ஒரு ஊழியக்காரோட மகன் இருந்தார். நான் சொன்னோம், பரவாயில்ல பிரதர் வாங்க, கர்த்தர் நமக்கு தருவான்னு சொல்லி ஜெபம் பண்ணி ராத்திரி 2 மணி வேற பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கோம். ஜெபம் பண்ணிட்டு 2 மணிக்கு ஒருத்தர் வந்து, நீங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, இந்த காசு உங்கள் கையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அவர் யார், எங்கேருந்து வந்தார், அவர் பேர் என்னது, இவர் எங்கே போனார், சுற்றி பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவரை கண்டுபிடிக்க முடியல. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கும்படியாய் கர்த்தரை நமக்கு ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை அவன் நமக்கு முன்பாக ஆண்டவர் அவன் தரும் பொழுது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை கர்த்தர் தந்ததற்காக நன்றி, ஸ்தோத்திரம். ஆமென். இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ராணி பத்தனந்திட்டா, கேரளாவிலே பத்தனந்திட்டா என்று சொல்கிற அந்த பட்டணத்திலே டூலோஸ் பிபிலிக்கல் செமினரி என்று சொல்கிற ஒரு வேதாம கல்லூரியிலே ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா, மிகவும் மிகவும் திறமையானவர்களும் மிகவும் படிப்பிலாலே வேதாகம கல்வியிலே உயர்ந்தவர் டாக்டர்கள் எல்லாம் இருக்கிற அந்த கல்லூரியிலே அவருடைய கிருபையினாலே நான் ஒரு வேலைக்காரனாகும்படியே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு எல்லாம் மகிமை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் ஆமென் சற்று கூட நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. இந்த காலை வேளையிலே என்னை அழைத்தவர் அவர் செத்து போகவில்லை, என்னை அழைத்தவர் அவர் மரித்து அடக்கம் பண்ண விட்டவர் அவர் மீண்டும் எழும்பி இருக்கிறார், அவர் எனக்காக ஜீவிக்கிறார். இந்த பட்டணத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்கிற அந்த ஒரு ஆமென் ஸ்தோத்திர சிந்தை இந்த காலை வேளையிலே ஆமென் நமக்கு உண்டாகட்டும். நான் பூரணமாய் நம்புகிறேன். என்னுடைய சாட்சியை சொல்வதற்காக நான் இங்கே வரவில்லை, கர்த்தருடைய வசனத்தை பேசுவதற்காக. சோதர கர்த்தர் இந்த காலை வேளையிலே தேவனுடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதானே நம்முடைய இருதயத்துடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுவாராக, நம்முடைய சிந்தையினுடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து விடுவாராக. சாத்தான் தெரிந்தோ தெரியாதையோ ஆமென் சோதர அநேக முறை நம்முடைய சிந்தையிலே கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இருக்கிறது. நம்முடைய சிந்தையில் நாமாக கட்டிய சில கட்டுகள் இருக்கிறது. ஆமென் பிசாசு கட்டிய சில கட்டுகள் இருக்கிறது. ஆமென் அவைகள் எல்லாம் மனுஷர்கள் கட்டுகிற சில கட்டுகள் இருக்கிறது. இது எல்லாம் தேவனுடைய வசனம் மட்டுமே கட்டவிழ்ப்பதற்கு அதிகாரம், தேவனுடைய வசனத்திற்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனாலே உபயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஆமென் நாம் வாழ்கிற நாம் அநேக நேரங்களிலே ஸ்தோத்திரம் நாம் ஒரு நல்ல நாளுக்காக காத்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆண்டவர் என்னோடு கூட பேசினதான அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலுக்காக. ஜஸ்ட் லைக் அப்ரஹாம் ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையிலே அவன் ஈசாக்கு என்று சொல்கிற மகனுடைய அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த ஒரு வாய்ப்பிற்காக அல்ல, அந்த ஒரு நிலைமைக்காக, அந்த ஒரு தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த ஒரு நாளுக்காக அப்ரஹாம் காத்திருந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும், ஆண்டவர் எப்பொழுது என்னோடு கூட பேசினதை நிறைவேற்றுவார் என்று சொல்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயாணம் ஆமென் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசினாரோ அந்த பேசின காரியங்கள் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் இருப்போம் என்று சொன்னால் அவர் பேசினதான காரியங்களுக்கு ஒரு புள்ளிக்கு கூட மாற்றமில்லை. காரணம், மனுஷர்கள் நம்மோடு கூட பேசுகிற, மனுஷர்கள் சொல்கிற எல்லா காரியங்களுக்கும் ஓவர் ரைட்டிங் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க 14 என்று சொல்லி எழுதினது பாடல் கட் எழுதிட்டு ஒரு 14 இங்கே எழுதியிருக்கிறாங்க, பாஸ்டர் ஆரந்தரில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நாம் எழுதுகிற எல்லாவற்றிற்கும் நானும் இப்படிதான் எழுதுறேன். என்ன எதிர்பாருங்க, நான் எழுதுறது கட்டு எழுதியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மனுஷர்கள் பேசுறது எல்லாம் கட் பண்ணி அதுக்கு மேலே ஓவர் ரைட்டிங் எழுதுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஓவர் ரைட்டிங் எழுத மாட்டாரு. அவர் எழுதினது தான். பிரைஸ் தி லார்ட். நம்மை குறித்து அவர் என்ன எழுதுறாரோ அது எழுதினது தான், அதை மாற்றமே இல்லை. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய
ஆமென் ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் வாசிக்கும்படியாக ஆமென் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, இந்த ஏதேன் தோட்டத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவன் ஒரு மனுஷன், தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஆவதற்கு முன்பாக அவன் ஒரு மண். புரியுதா? ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து, அப்போ அவன் ஏதேன் தோட்டத்தில் பிறக்கவில்லை, ஏதேன் தோட்டத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆனால் எங்கேயோ கிடந்த ஒரு சாதாரண மண்ணை, ஆமென் ஸ்தோத்திரம், எல்லா மண்ணை போலவும் சாதாரணமாய் இந்த தரையிலே கிடந்த இந்த மண்ணை, ஆமென் ஸ்தோத்திரம், விலையில்லாத அந்த தேவனுடைய கரங்கள் தொட்ட பொழுது விலையாய் மாறிவிட்டது. அந்த சாதாரண மண்ணை எடுத்து, ஸ்தோத்திரம், அதை அவருடைய இருதயத்தில் இருக்க அந்த மனுஷனாக அவர் சிருஷ்டித்து விலையை கொடுத்து சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனை ஒரு மனுஷனாக்கி, இப்போ நீ தரையில் கிடக்க வேண்டிய, அவன் இருக்க வேண்டிய நபர் அல்ல, உன்னை நான் தோட்டத்திற்குள்ளாக வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமை ஸ்தோத்திரம் தோட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் வைக்கிறார். ஸ்தோத்திரம், உங்களையும் என்னையும் ஆண்டவர் உலகம் என்கிறதான இந்த மண்ணிற்குள்ளாக இருந்து அவருடைய ரட்சிப்பு என்கிற சுவாசத்தை நம்மில் ஆமென் ஆண்டவர் தந்து நம்மை இந்த ஆமென் தோட்டம் என்கிற கர்த்தருடைய சமூகம் என்கிற கர்த்தருடைய ஊழியம் என்கிற கர்த்தருடைய இந்த ரட்சிப்பு என்கிறதான இந்த தோட்டத்திற்குள்ளே, சபை என்கிறதான இந்த தோட்டத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை நட்டு வைத்துட்டு 2 காரியங்கள் அவனோடு கூட சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம், அவனை நீங்கள் பண்படுத்தவும் அதனை காக்கவும். இந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவனை வைத்தது பண்படுத்தவும் காக்கவும் கர்த்தர் வைத்தார். ஸ்தோத்திரம். ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், காரணங்கள் இதெல்லாம் நம்ம வாசிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அதனுடைய 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது. ஆதாமே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று கேட்பதற்கான காரணம், நான் உன்னை எங்கோ இருந்த உன்னை பறித்து எடுத்து உன்னை உருவாக்கி உனக்கு உருவம் கொடுத்து உனக்கு ஜீவன் நல்கி உன்னை நான் இந்த தோட்டத்துக்குள் நட்டு வைத்து நான் வைத்த இடத்திலே உன்னை காணவில்லை. காணாதபடினாலே கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் தந்ததான அந்த பொறுப்பு, உனக்கு நான் தந்ததான அந்த வாய்ப்புகளை, உனக்கு நான் தந்ததான வேலைகளை விட்டுவிட்டு ஆதாமே நீ எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் தேவனுடைய சித்தம் ஆதாமுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் ஆமென் முதலாவது ஒரு ஸ்டெப் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். அதை காக்கும்படியா வைத்திருந்தார், அதை பண்படுத்தும்படியா வைத்திருந்தார். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆதாம் பாஸ் ஆயிருந்தார் சொன்னால், ஏவாளும் ஆதாமும் பாஸாம் இருந்தார் சொன்னால், அடுத்த ஸ்டெப்பிലേക്ക് ஆண்டவர் கொண்டு போயிருந்திருப்பார். ஆனால் ஸ்தோத்திரம், அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களை வைத்த இடத்தில் அவர்களை காணவில்லை, அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. காரணம் ஸ்தோத்திரம், நியாயமான காரணங்கள் போல ஆமென் ஸ்தோத்திரம் தோண வைத்து, நியாயமான காரணங்கள் போல ஸ்தோத்திரம் ஆமென் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று ஏவாள் சொன்னார். ஆமென் நீர் தந்த ஸ்திரீ எனக்கு தந்தாள் என்று ஆதாம் சொன்னார். எங்கள் 2 பேரையும் இந்த சர்ப்பம் வஞ்சித்தது. ஆமென் நாங்கள் ஆமென் நிர்வாணிகளானபடி, நியாயமான காரணம். நிர்வாணிகள் என்று சொன்னால் ஆண்டவரே உம்முடைய முன்பில் நாங்கள் நிற்க முடியாது. அதற்காக நியாயமான உண்மையான காரணங்களால் நாங்கள் இதோ ஒளிந்து இருக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடையதான சூழ்நிலைகளை நாம் நியாயப்படுத்துகிறோம். ஆண்டவரே எனக்கு சோர்வா இருக்கிறது ஆண்டவரே, அதனால ஜெபம் பண்ண முடியல. நீங்க இதெல்லாம் பாக்குறீங்கல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு பல்லு வலிக்குது அதனால நான் பாட முடியல. இதெல்லாம் நம்மை நாமே ஆமென் பரிதாபம், நமக்கு தாமே நம்மை குறித்து ஒரு பரிதாபம், நம்ம சுயம் நம்ம ஆமென் என்ன செய்து கொண்டுகிறோம், ஆண்டவர் சமூகத்தில் நியாயப்படுத்துறோம். நான் இப்படி இருக்கனால இப்படி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். பிசாசு எப்பொழுதும் சரியும் தப்பும் ரெண்டும் கூட மிக்ஸ் செய்து தான் பிசாசு பேசுவான். ஸ்தோத்திரம். அது கேட்டால் சரி போல தோணும். அநேக நேரங்களிலே நம்முடைய மனதில் வருகிற சரிகள் எல்லாம் நமக்கு சரி போல தோணும், சரி போல தெரியும். ஆனால் நம்முடைய இருதயங்களை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு ஆண்டவர். ஆதாமை காணவில்லை. ஆதாமே, நான் உன்னை என்ன நோக்கத்தோடு இங்கே நட்டு வைத்தேன், உன்னை என்ன தேவையோடு கூட, உன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து நான் எடுத்து நான் இங்கே நட்டு வைத்தேன் மனுஷன். ஆதாமே, உன்னை காண முடியவில்லை, நீ இங்கே இல்லை, நீ எங்கே இருக்கிறாய்? ஸ்தோத்திரம். இந்த காலைவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் கர்த்தர் ஆமென் சீர்தூக்கி பார்ப்பாராக. நம்மை கேட்கிற ஒரு ஆமென் கேள்வி, பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற ஒரு கேள்வி இது ஆகட்டும். இந்த காலைவேளையிலே உன்னை நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் விரும்புகிறேன், நான் உன்னை உயர்த்தும்படியாய் விரும்புகிறேன், உன்னை கனப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன், உன்னை எல்லாவரை காட்டிலும் மேன்மையாக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆனால் நான் உன்னை வைத்த இடத்திலே உன்னை காண முடியவில்லை, உன்னை பார்க்க முடியவில்லை, என் மகனே, என் மகளே என்று சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதாமை கர்த்தர் அங்கே நட்டு வைத்திருந்தார், ஆதாமை அங்கே வைத்திருந்தார். வேதாகம புஸ்தகம் முழுவதும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அநேக நபர்களை குறித்து பார்க்க முடியும். கர்த்தர் அவர்களை எதிர்பார்த்த இடத்திலே அவர்களை பார்க்காதபடினாலே, காணாதபடினாலே மிகவும் துக்கத்தோடு கூட கேட்கிறதான சில கேள்விகளை நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதி புஸ்தகம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்கிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஸ்தோத்திரம். புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதி புஸ்தகம் 16:19. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி, போதும். அவள் தெலீலாள் அவனை சிம்சோனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி. இரண்டாவதாக ஒரு நபரை நாம் பார்க்கிறோம். பெலிஸ்தருடைய கையிலிருந்து கர்த்தருடைய ஜனங்களை தேவனுடைய சமூகத்தில் பாதுகாக்கும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிம்சோன். ஆமென். சர்வ அதிகாரம், எல்லா வல்லமைகளையும் அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய தலைமுடியிலே கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஒரு நசரேயனாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு, அவன் ஸ்தோத்திரம், அவன் மூலமாய் தேவன் ஆமென் அந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாக பெரிய ஒரு திட்டத்தோடு சிம்சோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பெலிஸ்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய இந்த சிம்சோன், நசரேயனாக வாழ வேண்டிய இந்த சிம்சோன், ஸ்தோத்திரம், பெண்களிடத்திலே போவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம், நசரே விரதம் எடுத்தவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு ஆமென் தடை, அவர்களுடைய அந்த நசரே விரதம் எடுத்தவர்களுக்கு அப்படிப்பட்டதான பர்மிஷன்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை ஆமென் தெரிந்து கொண்டதான நோக்கத்தை பூரணமாய் மறந்து, ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்திலே அவனை பார்க்காதபடினாலே ஸ்தோத்திரம், தெலீலாளுடைய மடியில் இருக்கிற சிம்சோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிம்சோனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய் என்று சொன்னால் ஆமென் வானத்தையும் பூமியும் ஆமென் சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவருக்கு அந்த மனுஷன் எங்கே இருக்கிறார் என்று தெரியாதபடினாலே கேட்கவில்லை. ஓ சிம்சோனே, நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லை, நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடம் இங்கே இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் என் ஜனங்களுக்காக நீ சத்ருக்களிடம் முன்பதாக யுத்தம் செய்யும்படியாய், அவர்களை பாதுகாக்கும்படியாய் என்னுடைய வல்லமையை நான் உனக்கு கொடுத்து என்னுடைய ஜனங்களுக்காக நிற்கும்படியாய் நான் உன்னை அழைத்தேன். சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சிம்சோனே நீ எங்கே இருக்கிறாய்?
ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்தத்தங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடையதான வார்த்தைகளையும் ஆமென் ஏற்ற வேளையிலே வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மளோடு கேட்கிற காரியம், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஆமென் ஆமென் நான் ஒன்றிலும் குறைவுள்ள தேவன் அல்ல. நான் உன்னை விடுவிப்பதற்கு எந்த விதத்திலும் வல்லமை குறைந்தவன் அல்ல. ஆனால் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் வருகிற இடத்திலே உன்னை காணவில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை காணவில்லை மகனே, உன்னை காணவில்லை மகளே. இந்த காலை வேளையிலே நம்முடையதான ஆமென் இடத்திற்கு திரும்பி வருவோமாக. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை நட்டு வைத்திருக்கிற இடத்திற்கு திரும்பி வருவோமாக. நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு திரும்பி வருவோமாக. நம்முடைய உபவாசத்திற்கு திரும்பி வருவோமாக. தேவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்திற்கு திரும்பி வருவோமாக. தேவன் நம்மை வைத்ததான இடத்திலே கர்த்தருடைய ஆமென் சந்நிதியில் கடந்து திரும்பி வருவோமாக. எங்கே இருக்கிறாய்? Where are you my son? Where are you my daughter? ஆண்டவருடைய அவன் இருதயம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் தெரியுமா? நாம் துக்கப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவரும் நம்மோடு கூட சேர்ந்து துக்கப்படுகிறார். நாம் அழும் பொழுது நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவரும் அழுகிறார். நாம் வேதனைப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட வேதனைப்படுகிறார். உன்னை ஆசீர்வதிக்கப்படும்படியாக நான் காத்திருக்கிறேன். சில நேரங்களிலே ஸ்தோத்திரம் தெரிந்தோ தெரியாமலோ ஆமென் ஸ்தோத்திரம் சூழ்நிலை நிமித்தமாக ஆமென் ஸ்தோத்திரம் மற்ற காரணங்கள் நிமித்தமாக இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேற ஏதோ ஒரு இடத்தில், உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னால், நம்ம ஊர்ல டிராக்டர் இருக்குது. டிராக்டர் தண்ணியில ஸ்பீடா போகுமா? ट्रैक्टर पानी में स्पीड जाएगा? नहीं जाएगा. वो फील्ड में जाएगा स्पीड में. ट्रैक्टर நிலத்துல வயல் நிலத்துல நல்ல ஸ்பீடா போகும். தண்ணியில ஸ்பீடா போகுமா? ஏரோப்ளைன் ரோட்ல ஸ்பீடா போகுமா? ஏரோப்ளைன் காத்துல தான் ஸ்பீடா போகும். கப்பல் போட் ரோட்ல வந்துட்டா ஸ்பீடா போகுமா? போகாதே. பைக்கு தண்ணிக்குள்ள ஸ்பீடா போகுமா? ட்ரெயின் ரோட்ல ஸ்பீடா போகுமா? அந்த வாகனங்கள் அந்தந்த இடத்துல இருந்தாதான் அதோடைய வேகம் அதிகம். நம்ம டிராக்டரை கொண்டு போய் ரோட்ல விட்டுட்டு ஸ்பீடா போ போகாது. போட்டை கொண்டு போய் தரையில் வச்சுட்டு போகாது. போட்டை கொண்டு போய் தண்ணியில தான் வைக்கணும். ஆண்டவர் நீ தண்ணியில இருந்தாதான் உனக்கு வேகம். விமானம் காத்துல இருந்தாதான் உனக்கு வேகம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலைவேளையிலே நம்மை திரும்பவும் கொண்டு வருவாராக. நம்முடையதான அந்த இடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக. அங்க இருந்தாதான் நமக்கு ஸ்பீடா போக முடியும். நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள் இருக்கிறார் என்கிறதான அந்த ஒரு தைரியம். நம்மளுடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் நமக்கு தைரியம் உண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. முதலாவது சர்டிபிகேட் நம்முடைய இருதயம். ஒரு பாஸ்டரும் தலைக்கு வச்சு ஜெபம் பண்ண வேண்டாம், ஒரு தீர்க்கதரிசனம் தலைக்கு வச்சு ஜெபம் வேண்டாம். நம்முடைய இருதயம், our heart is the first certifications. நம்முடைய இருதயம் first certificate. You are okay. நீ நன்றாய் ஜெபிக்கிறாய் மகனே, நீ நன்றாய் உபவசிக்கிறாய் மகளே, நீ நன்றாய் கர்த்தருக்குள் இருக்கிறாய். கர்த்தருடைய எல்லா எஸ்களும் நம்முடைய எஸ். கர்த்தருடைய எல்லா நோவும் நம்முடைய நோ. परमेश्वर का यस पूरा हमारा यस, परमेश्वर का नो पूरा हमारा नो. ஆண்டவர் எஸ். நம்மள எப்படி தெரியுமா? சிச்சுவேஷன் தகுந்த போல நோ எல்லாம் இன்னைக்கு ஒன்று எஸ் ஆக்கி விட போ, சாரம் இல்லை. हमारा सिचुएशन ऐसे ही है ना. आज के लिए कोई बात नहीं, छोड़ो कोई बात नहीं. लेकिन नो है, पक्का नो. आज के लिए यस करो. മനസ്സിലാകും കുഞ്ഞെ? தவறு என்று வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையில, உதாரணம் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியா? ஒரு குழந்தை எனக்கு வேணும் கூட இப்பதான் அந்த அழுகை நிப்பாட்ட
மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு. குழந்தைங்க கண்ணுக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி கண்ணாடிலாம் போட வேண்டியது வரும். அப்போ அந்த குழந்தையோட கரைச்சல் நமக்கு ரொம்ப இரிட்டேஷன் இருக்கனால அந்த தப்பு அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக சரியாக்கி கொடுக்குறோம். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். தேவனுடைய சரிகள் எல்லாம் நம்முடைய சரிகளா எப்போ மாறுகிறதோ, தேவனுடைய தவறுகள் எல்லாம் எப்போ நமக்கு தவறுகளா மாறுதோ, நம்முடைய இருதயம் தேவனுடைய சமூகத்திலே தைரியமான. நான் ஜெபித்த அதுதான் எலியாவிற்கு கர்த்தர் கொடுத்திருந்தது. நான் சொன்னா இங்க மழை வரும். அதுதான் யோசுவாக்குள்ள இருந்தது, கிதியோனுக்குள்ள இருந்தது. நான் சொன்னா சூரியன் அங்க நிற்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு தைரியம் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். தேவன் சொல்லி அநேக நேரங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஹிருதயத்தில் பேசிட்டே இருப்பார். எப்படி பேசுவாரு? ஸ்தோத்திரம். இந்த போன்ல வர ஒரு நோட்டிபிகேஷன் போலும் மிஸ் பண்ண மாட்டோம் இல்ல? எல்லாம் என்னது என்னது ஒரு நோட்டிபிகேஷன் போலும் மிஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஆண்டவர் விடுற நோட்டிபிகேஷன் நம்ம அட்டென்ட் பண்றோமா? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மினிட்டுகளும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சார் கர்த்தர் பேசுறார்ல, உனக்கு ஆவிக்குரிய சக்தி கம்மியா இருக்குது, வல்லமை கம்மியா இருக்குது, ஓடி வா, முழங்கால் போடு, ஜெபம் பண்ணாதான் உனக்கு சக்தி கிடைக்கணும்னு ஆவியான உள்ள பேசுறார்ல. பிரச்சனை ஆண்டவரே ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டவரே, ஆண்டவர் தெரியும்ல. ஆண்டவர் அனுப்புற நோட்டிபிகேஷனை மைண்ட் பண்றதே கிடையாது. हम छोड़ते परमेश्वर का नोटिफिकेशन मैसेज आता है ना, ये फोन का पूरा मैसेज देखते हैं, लेकिन परमेश्वर का मैसेज हमेशा आते हैं, उसका माइंड है नहीं करे हम. பரிசுத்த ஆவியான இருதயத்துல பேசுறாருல்ல, மகளே இது சரி கிடையாது. நம்ம மனசுல உறுத்தலையா? கர்த்தர் தந்த ஆவியான தீபமா இருக்குல்ல, அது பேசலையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த தீபம் பேசுது இல்லையா? கர்த்தருடைய வசனம் பேசுது இல்லையா? மகனே, உனக்கு இப்போ கொஞ்சம் உனக்கு இந்த சிச்சுவேஷன் நீ ஓவர் கம் பண்ணனா அவன் நீ போய் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். பைபிள் பூரா படம், இந்த வேதாகமம் ஃபுல்லா நம்ம படிச்சாலும் பிரச்சனையே மாறுறதுக்காக ஜெபம் பண்ண சொல்லி இந்த பைபிள் நம்மளை சொல்லவே இல்லை. பிரச்சனைக்குள்ளாக எப்படி ஆண்டவரே இந்த பிரச்சனையை ஆண்டவரே நான் மேற்கொள்ளுவேன், இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் சொல்லி அதற்கு தேவையான கிருபைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லி தான் பைபிள் சொல்லுது இல்ல. बाइबल कभी भी नहीं बोलेगा प्रेशर आएगा तो प्रेशर जाने के लिए प्रार्थना के लिए ये बाइबल नहीं बोल रहे. बाइबल बोल रहे प्रेशर के बीच में वो प्रेशर को कैसे हम फेस करेगा, कैसे ये प्रेशर को बीच में हम खड़ेगा रहेगा, उसको हमको पावर चाहिए, ताकत चाहिए, खुदा का पावर चाहिए. वो प्रेशर है, प्रेशर आएगा, कल का प्रेशर चलेगा, आज का प्रश्न है, आने वाला कल को प्रश्न आएगा, तब तक दुनिया में हम है, प्रश्न आएगा जाएगा आएगा जाएगा. आपका मुख है, नोस है, तब तक कफम ഉണ്ടാകും. മൂക്ക് ഇല്ലെങ്കിൽ കട്ട് ചെയ്ത് കളഞ്ഞാൽ പിന്നെ കഫം ഇല്ല. നമ്മുടെ ശരീരത്തിൽ നമ്മുടെ ഉടമ്പില് മൂക്ക് എത്ര നാൾ இருக்குதோ அத்தனை நாள் நமக்கு சளி வரும். कब तक ये नोस हमारा बॉडी में है तब तक हमको आएगा, ये नहीं तो नहीं आएगा. ये यीशु मसीह का बच्चे ये दुनिया में रहेगा तब तक हमको परेशान आएगा. हालेलुया. தேவன் இதெல்லாம் நியமித்திருக்கிறார். வசனம் பிரசங்கில் அப்படிதான் சொல்லுது. தேவன் அவன் 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 தொல்லையை தேவன் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. எதற்கு? இந்த தொல்லை எல்லாம் என்ன இயேசுவோடு கூட சேர்ப்பதற்கு. தொல்லை வரும்போது இயேசுவை போய் கட்டி பிடிச்சுக்கணும், இயேசுவை பிடிச்சுக்கணும். அவர் பேசும்போது கேட்கணும், மைண்ட் ஆண்டவரை மைண்ட் பண்ணணும், கேட்கணும், கவனமா கேட்கணும். இப்ப ஏன் கேட்க மாட்டேங்குது? எதையோ கேட்டுட்டு இருக்கோம், அதனால அவருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது. எதையோ கேட்கறத குறைக்கும் போதுதான் அவர் சொல்றது கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கும். மனசு புரிஞ்சுதா? கர்த்தர் பேசுகிறதை அவன் கேட்கணும்னு ஆசை இருக்குன்னா பாக்கி உள்ளதெல்லாம் குறையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு குழந்தை, ஒரு தாய், ஒரு குழந்தை அழுகிறதுக்கான அநேக காரணங்கள் இருக்கிறது. பசியில் அழுகலாம்,
இப்போ கொசு கடிச்சிட்டு அழுகலாம், வயிறு வலினால அழுகலாம், அம்மா பார்க்கறதுனால அழுகலாம், கரண்ட் போனதுனால அழுகலாம், சும்மாவே அழுகலாம். இந்த குழந்தையோட இந்த அழுகிற டியூன் இருக்குல்ல, அம்மா அந்த டியூன் இருக்குல்ல, அந்த டியூன்ல அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அந்த இதில் என்ன காரணம்னு சொல்லி தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. நம்ம தான் குழந்தை அழுது சொல்லுவோம், ஆனால் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அழுகைக்குள்ள காரணம் இதுதான் சொல்லி அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் இருக்க அம்மாவுக்கு கண்டுபிடிக்க முடியுதுன்னா ஆண்டவர் உள்ளத்துலேருந்து வர்ற பெருமூச்செல்லாம் அவர் சலிச்சு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு. உள்ள இருந்து ஒரு பெருமூச்சு வரும்போதே தெரியும் என் பிள்ளை எதுக்காக பெருமூச்சு விடுறான். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இந்த இந்த கஃபம் இந்த சளி இருக்குல்ல, சளியெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க லேபில் இல்லை, நம்மளோட பிளட்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, எச்செல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, மனுஷனோட எல்லா உடம்புல உள்ள எல்லாம் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் சொல்லுவாங்க. கண்ணீரை டெஸ்ட் பண்ண ஏதாவது லேப் இருக்கா இங்கே? இருக்கா? ये कण्डनीर को टेस्ट करने के लैब कोई अभी भी नहीं है, लेकिन है। कहाँ है? ऊपर है। एक ही ड्रॉप बस पूरा एनालाइज करेगा क्या कारण है, कौन कारण है, कब कारण है, ये पूरा पता चलेगा. அதெல்லாம் ஆண்டு கண்டுபிடிச்ச ஒரு ட்ராப் கண்ணீர் ஆண்டு சமுத்திர அதை கண்டுபிடிச்சு ஒரு தீர்க்க சுவாசம் ஆண்டவரே இந்த இதுக்குள்ள இந்த டூனுக்குள்ள ஆண்டு கண்டுபிடிப்பாரு என் பிள்ளை எதுக்கு தீர்க்க இந்த பெருமூச்சு விடுறான். பெருமூச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் விடுற கம்பெனி நடத்துறாரு ஆண்டவர் மேல. பிரைஸ் தி லார்ட். அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர். இந்த இருதயம் இருக்குல்ல, இருதயத்தை மிஷின்ல வச்சா வெயிட் பார்த்துடலாம். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற துக்கம், கவலை, கண்ணீர், சந்தோஷம், பிரச்சனை, ஆண்டவர், பிசாசு, லோகம், மாம்சம், இதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு இந்த ஆத்மாவை வெயிட் தூக்குற அவர் மட்டும் தான். அவர் கையில் மிஷின் இருக்கு, அதை எடுத்து அங்கே வச்சா தெரிஞ்சுட்டே ஆண்டவர் இவ்வளோ தான் இருக்கிறார் அவன் இருதயத்துக்குள்ள. நீ என்ன உன் இருதயம் மொத்தம் துக்கத்தை வச்சு மூடி இருக்கிற, உன் இருதயம் மொத்தம் சாத்தானில் இருக்கான், உன் இருதயம் மொத்தம் இதானே இருக்குது, புகார், எல்லாம் புகார் புகார் புகார், தொடர்ந்து புகார், எழும்புற புகார். இன்னைக்கு மழை பெஞ்சா என்னதான் மழை பெஞ்சது, இன்னைக்கு வெயில் அடிச்சா ஏன் தான் வெயில் அடிக்குது, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டா ஏன் தான் லீவ் விட்டா, இன்னைக்கு ஸ்கூல் திறந்தா ஏன் தான் ஸ்கூல் திறந்தான், எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் 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 கம்ப்ளைண்ட். இதெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு மிஷன் ஆண்டு விட்டு இருக்குது. அப்போ ஸ்தோத்திரம், நம்முடைய இருதயம் குற்றவாளிகள் என்று நம்மை தீர்க்கதா இருந்தால் தேவனிடத்தில் நமக்கு தைரியம் உண்டு. ஆண்டவரோட சமூகத்துல நமக்கு தைரியம் இருந்தா உலகத்துல யாரும் முன்னாடி வேணா நமக்கு தைரியமா நிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்துல தைரியம் இல்லைன்னா யாரும் முன்னாடி நிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் இல்லாம எங்கேயும் போக கூடாது, தேவனை எங்கேயும் விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது. குஞ்சுங்களே, குழந்தைங்க எங்கே சேர்ந்து ஏசப்பா இல்லாத ஒரு இடத்துக்கும் நான் இல்லை. ஏசப்பா ஒத்தையில விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஸ்தோத்திரம். டாடிகிட்ட நான் காலைல பேசினேன், டாடிகிட்ட ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு காலையில் டாடி பாஸ்டர் கூட நான் பேசினேன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்தியாவிலேருந்து நான் இங்கே வரேன், ஆண்டவரே நம்ம 2 பேர் போகிறோம், திருப்பி நம்ம 2 பேர் ஊருக்கு போகிறோம், இடையில எங்கேயானே விட்டுறக்கூடாது, நானும் உங்களை விட மாட்டேன். हम दोनों इंडिया से दुबई शारजा के आ रहा हूँ, हम दोनों जा रहा हूँ, वापस हम दोनों आना पड़ता है, आना चाहिए, मुझे अकेले नहीं छोड़ना, कहीं भी नहीं छोड़ना, अब कभी मैं कहीं भी नहीं छोड़ेगा. प्रेज़ द लॉर्ड. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார், அவரை நாம் விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார். எங்க இருக்குது? வசிக்க வேண்டாம். 2 புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. இவ்வளவுதான். எந்த அளவுக்கு காண்ற சமூகத்துல அவரை ரெஸ்பெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. போகிற இடத்துலாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படியா அவர் நமக்கு உதவி பண்ணுவார். என்னோட நேரம் ஆல்ரெடி முடிஞ்சது. சிம்சோனே நீ எங்க இருக்கிறாய்? 3வது வசனம் வாசிக்க வேண்டாம். தாவீதை குறித்து ஆண்டவர் அவன் பெரிய பெரிய திட்டங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். உரியா தன்னுடையதான ஜனத்திற்காக, தன்னுடைய மக்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக போய்கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு கூட சேர்ந்து யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டிய இந்த தாவீது ராஜா இப்போ இருக்கிறது எங்கே? உப்பரிகையின் மேலே. உப்பரிகையின் மேலே இருக்கிற தாவீதே
கர்த்தர் உன்னோடு கூட கேட்கிறார், தாவீதே உனக்கு இங்கே என்ன காரியம்? தாவீதே நீ எங்கே இருக்கிறாய்? தாவீதே நீ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாய் நீ போக வேண்டிய தாவீது, நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நம்முடைய இருதயங்களை இந்த காலைகளிலே இந்த வசனம் சீர்தூக்கி பார்க்கட்டும். இந்த வசனம் புடமிடட்டும். இந்த காலையிலே இந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கட்டும். நம்முடைய இருதயத்தினுடைய சிந்தைகளை பரிசுத்தமாக்கட்டும். தாவீதே நீ எங்கே இருக்கிறாய்? That was the time, evening time. அது ஒரு சாயங்கால வேளை. நமக்கு வேதாந்தத்தில் ஃபுல்லா வாஸ்தா தெரியும். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு மனுஷன், 3 வேளை ஜெபிக்கிற மனுஷன், 7 வேளை ஜெபிக்கிற மனுஷன் வசனம் சொல்லுது. அப்படியானால் சாயங்கால நேரம் ஜெபிக்கிற நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சோதரம் தூங்க வேண்டிய நேரம் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஜெபிக்கிற நேரம் போன அது ஒரு அன்ஃபிட் டைம் അല്ലെങ്കിൽ அன்அப்ரோப்ரியேட் டைம். அது ஒரு கரெக்டான டைம் இல்லாயிருது. அது ராங் டைம் ആണ്. ராங் டைம் அண்ட் ராங் பிளேஸ், ராங் இன்சிடென்ட் ஹேப்பன்ட். புரிஞ்சுதா? தவறான நேரத்திலே தவறான இடத்துல நின்றபடினாலே ஒரு தவறு செய்ய வேண்டி வந்தது. നമ്മുടെ வாழ்க்கையில அது தന്നെയാണ്. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார், this is not your right place. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், this is not your right time. ஸ்தோத்திரம். அப்போ பேசும் பொழுது அங்க இருந்து கிளம்பிடணும். நம்ம சில இடத்துல பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இவன் 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 உனக்கு தொந்தரவா இருப்பான், இவனோட நீ அதிகம் பேசக்கூடாதுன்னு ஆவியான இதயத்தில் பேசும்போது அவங்களை அப்படியே நைஸா நழுவிடணும். சில இடங்கள் போகும்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது குறைவு வரும் என்று ஆவியான உள்ளத்தில் பேச அங்க விட்டு ஓடிடணும். தாவீதே நீ எங்கே இருக்கிறாய்? கடைசியில் ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். யோனாவுடைய வசனம், கர்த்தர் பெரிய யோனாவுடைய காரியம், கர்த்தர் பெரிய ஒரு எச்சரிப்பினுடைய சத்தத்தை கொடுத்து விட்டிருக்கிறாரு. நீ நினவேக்கு போ, என்னுடைய ஜனங்களோடு பேசு, இந்த காரியத்தை சொல்லு என்று சொல்லும் பொழுது கப்பலுடைய அடி தட்டிலே கப்பலுடைய இடத்திலே நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருக்கிறான். எச்சரிப்பினுடைய சத்தத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மனுஷன், தேவன் உள்ள மனுஷன், தேவனை தன்னுடைய சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் கப்பலுடைய அடித்தட்டில் நிம்மதியாக தூங்குகிறான். தேவன் இல்லாதவன் அவன் உன்னுடைய தேவனை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கடவுளே, ஆண்டவரே, இந்த தவறுக்கு யார் காரணம்? எங்களை மன்னித்து விடும், எங்களை பாதுகாத்தருளும் என்று ஆண்டவர் இல்லாதவன் ஆண்டவரை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உள்ளவன் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். அடி தட்டில் இருக்கிற யோனாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், யோனாவே உனக்கு இங்கே என்ன காரியம்? யோனாவே நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவேளையிலே நாம் இருக்கிறதான எல்லா இடங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆண்டவரே, நான் ஒரு ரைட் டைமில் வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளவு விலை கூடின கார் வாங்கினாலும் பெட்ரோல் அடிக்கணும்னா பெட்ரோல் பம்பு வந்து தான் ஆகணும். ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்தில் எங்கேயும் போக முடியாது. ஆகையபடினால இந்த காலை வேளையிலே கர்த்தாவே என்னை நல்ல இடத்திற்கு கொண்டு, அவருடைய சமூகத்தில் ஆனந்தம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் சந்தோஷம் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் இன்பம் இருக்கிறது. ஆண்டவர் உபயோகிக்கிற, ஆண்டவர் நடத்துகிற வழிகள் எல்லாம் கசப்பை போல தோன்றியாலும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இடுக்கமான வாசல் வழியாய் வரைந்து நுழையும்படியாய் நம்மை தன்னை ஒப்பு கொடுத்து நமக்கு ஜெபிப்போம். இந்த வாரத்திலே ஆண்டவரே, நான் இருக்க வேண்டிய இடத்தில் கர்த்தர் என்னை இருத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் மகிமைப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? நான் எங்கே இருக்கிறேன்? ரைட் பிளேஸில் நான் இருக்கிறேன். ஒரு வாக்கை நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆசைப்படுகிறேன். பரலோக பிதாவே, எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, ரைட் பிளேஸில் எங்களை கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஒரு நாளும் என் தகப்பன் நீ எங்கே இருக்கிறாய் என்று வேதனையோடு கூட கேட்கக்கூடாது ஆண்டவரே. நம்முடைய சமூகத்தில் தைரியத்தோடு நாங்கள் அப்பா இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்கிற நேரத்தில் உம்முடைய ஆண்டவரே வசனங்கள் எங்களை தேற்றுகிறது, உம்முடைய ஆறுதல்கள் எங்களை தேற்றுகிறது என்று தேவனுடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் கால்கள் கர்த்தாவை சறுக்காதபடி காத்துக்கொள்ளும், உடைய கிருபையினால் மறைத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ரைட் பிளேஸில் எங்களை கொண்டு வரோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டக்க நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இப்படி ஒரு வாய்ப்பை தந்தான இந்த சபைக்கும் அருமையான ஊழியக்காரர்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு நான் இருக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர்.